தமிழகத்தில் 5.13% விவசாயிகளுக்கு சிறுநீரக செயல்திறன் பாதிக்கப்பட்டிருப்பதாக லான்செட் இதழில் ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 50%த்திற்கும் மேற்பட்டோருக்கு இணை நோய்கள் எதுவும் இல்லை என்றும் நேரடி வெயிலில் பணியாற்றுவதால் சிறுநீரக பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் செப்டம்பர் காலகட்டத்தில் சென்னை மருத்துவக் கல்லூரியின் சிறுநீரகவியல் துறை சார்பில் விவசாயிகளிடையே கள ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டது. மொத்தம் 125 கிராமங்களை சேர்ந்த 3350 விவசாய கூலிகளின் சிறுநீரக செயல்திறன் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. மாநில உறுப்பு மாற்று ஆணைய செயலர் டாக்டர் என் கோபாலகிருஷ்ணன் தலைமையிலான குழுவினர் இந்த ஆய்வை முன்னெடுத்தனர். இதில் 17%க்கும் மேற்பட்டோர் சிறுநீரக பாதிப்பு இருந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து மீண்டும் 3 மாதங்களுக்கு பிறகு மறுபரிசோதனை நடத்தியதில் இந்த விகிதம் 5.31% குறைந்தது. இவர்களில் 50% பேருக்கு சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், இதய பாதிப்பு, மரபணு பாதிப்பு என எந்தவித இணை நோய்களும் இல்லை. நேரடி வெயிலில் பணியாற்றுவதால் அவர்களுக்கு சிறுநீரக செயல்திறன் பாதித்திருக்கலாம் என மருத்துவர் குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஆய்வுக் கட்டுரை சர்வதேச லான்செட் இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் இந்த தகவலை இடம்பெற்றுள்ளன. இது தொடர்பாக டாக்டர் என் கோபாலகிருஷ்ணன் கூறியதாவது: திறந்த வெளியில் அதிக வெப்ப சூழலில் தினமும் பல மணி நேரம் வேலை செய்யும் விவசாயிகள், கட்டுமான தொழிலாளர்கள், விற்பனை பிரதிநிதிகள், செங்கல் சூளை தொழிலாளர்கள், பூச்சி மருந்து தெளிப்பவர்கள், இரும்பு பட்டறை தொழிலாளர்கள், உப்பளங்களில் பணியாற்றுவோர் உள்ளிட்டோருக்கு உடலில் விரைவாக நீர்சத்து குறைந்து விடுகிறது. இதனால் சிறுநீரகம் வெகுவாக பாதிக்கப்படும். இது சிறுநீரக செயலிழப்புக்கு வழிவகுக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறுநீர் வெளிப்படும் அளவு குறையாது. ஆரம்ப காலகட்டங்களில் எந்தவித அறிகுறிகளையும் உணர முடியாது. இதுகுறித்து விழிப்புணர்வு சமூகத்தில் மிக குறைவாக உள்ளது. எனவே நாள்தோறும் வெயிலில் அதிகமாக வேலை செய்யும் விவசாய தொழிலாளர்கள், கட்டுமான பணியாளர்கள் உள்ளிட்டோர் தங்களின் உடலில் நீர்சத்து குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். வெயிலில் தொடர்ந்து வேலை செய்வோர் தங்களது உடலில் சிறிய அளவிலான அசௌகரியம் ஏற்பட்டால் கூட இரத்த அணுக்கள் பரிசோதனை, யூரியா, கிரியேட்டினின், GFR உள்ளிட்ட சிறுநீர் பொதுவான இரத்த பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்.